ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு தமிழர்களின் திருமண விழா. திருமணம் அப்படிங்கிறது ஆணும் பெண்ணும் சேர்ந்து கணவன் மனைவியாக வாழும் வாழ்க்கையே. இவ்வுலகத்துல பிறந்த அனைவருமே ஏதோ ஒரு சந்தோஷத்திற்காக வாழ்க்கையை தொடங்குறாங்க. இத்தகைய வாழ்க்கையானது இன்பமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தரோட விருப்பமும் கூட. முந்தைய காலகட்டத்துல சடங்குகள் ஏதுமின்றி ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. அன்றைய காலகட்டத்துல கணவன் மனைவியும் எந்த ஒரு ஆதாரமும் இன்றி தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வந்ததால சிலர் தான் திருமணம் செய்யவில்லை அப்படின்னு கூறி ஏமாற்றியும் வந்திருக்காங்க. இத்தகைய சூழ்நிலையில முனிவர் ஒருவரால் சடங்கு கொண்டு வரப்பட்டு திருமணம் அப்படிங்கிறது இரு வீட்டார் சேர்ந்து கொடி திருமணத்தை நடத்தி வச்சிருக்காங்க. இதுல உற்றார் உறவினர் அனைவருமே ஒன்று கூடி இவர்கள் தான் கணவன் மனைவி அப்படின்னு விளங்கும் வகையில சடங்கு அமைஞ்சிருக்கு. திருமணத்துல தாலி கட்டுறது கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணம் ஊரறிய இறைவன் முன் ஆசி பெற்று தாங்கள் தான் கணவன் மனைவி என்று எல்லோர் முன்னிலையிலும் உரைக்கும் வகையில அமைந்துள்ளது. திருமணம் அப்படிங்கிறது 3 வகையாக நிச்சயிக்கப்பட்டு வந்திருக்கு. முதலாவது கொடை மனம், இரண்டாவது காதல் மனம், மூணாவது கவர்வு மனம். கொடைமனம் அப்படிங்கிறது தன் மகளை ஏழை மணவாளனுக்கு எல்லா உதவிகளும் செய்து திருமணம் நடத்தி வைப்பது. மணவாளன் குடும்பத்துல இருந்து செல்வம் பொருள் ஏதோ ஒன்று கொடுத்து தன் மகளை திருமணம் செய்து வைப்பது. இரண்டாவதான காதல் மனம் அப்படிங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் பெற்றோருக்கு தெரியாம மற்றவர்களிடம் கூறாமலும் ஒருவரை ஒருவர் கூடி வாழ்ந்து வந்தது. கவர்வு மனம் அப்படிங்கிறது கவரும் அறம் என்பது பெற்றோரின் விருப்பமின்றி பெண்ணின் விருப்பமின்றியே கட்டாயப்படுத்தி கவர்ந்து வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்வது. திருமணங்கள் 2 முறைப்படி செய்யப்படுகிறது. அது அகமணம் புறமணம் அப்படிங்கிறது. அகமணம் அப்படிங்கிறது தன் சாதியை சேர்ந்தவரை திருமணம் செய்து கொள்வது. புறமணம் அப்படிங்கிறது தன் சாதியை சேர்ந்தவர் அல்லாமல் அடுத்த சாதியில் பிறந்தவரை திருமணம் செய்து கொள்வது. திருமணம் நிர்ணயிக்கும் வயது வரமுறை அப்படிங்கிறது முந்தைய காலகட்டத்தில் மணமகனுக்கு 18 வயசும் மணமகளுக்கு 12 வயது நிரம்பியவுடன் திருமணம் செய்து வச்சாங்க. ஆனா இன்றைய சூழ்நிலையில மணமகனுக்கு வயது 21, மணமகள் 18 வயது நிரம்பியவுடன் திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருமணத்திற்கு மனம் பார்க்கும் முறை. தனது மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமணம் செய்து வைக்கும் சொந்தத்துல முறையாக உள்ளவரை தேடுவோர் தூரத்து சொந்தம் என்ற முறையில திருமணம் செய்து வைக்க மணமகளை தேடுவாங்க. இவ்வாறு அமைந்தவுடன் திருமணம் பேச்சு நடைபெறும். இந்த திருமணம் பேச்சை உற்றார் உறவினர்களை கூட்டி மணமக்களின் பொருத்தங்களை ஜோதிட முறைப்படி பார்ப்பாங்க. அதாவது 10 பொருத்தங்கள் இருவருக்குமே எந்த வகையில் பொருந்தும் அப்படிங்கிறது பார்த்து திருமணம் நடத்தி வைப்பாங்க. அந்த 10 பொருத்தங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது நாள், இரண்டாவது கணம், மூன்றாவது எண்ணிக்கை, 4வது பெண் நிகழ்ச்சி, 5வது பிறவி, 6வது ஓரை அதாவது ராசி அப்படின்னு சொல்லுவாங்க, 7வது கோள் ராசி அதிபதி அப்படின்னு வரும், 8வது வசியம், 9வது இணக்கம் அதாவது வேதை அப்படின்னு சொல்லுவாங்க, 10வது சரடு இறைச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பொருத்தங்கள் பார்த்து பொருந்தியவுடன் மணமக்களின் வீட்டாரும் மணமகனின் வீட்டாரும் சேர்ந்து நிச்சயம் செய்வாங்க. நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது என்ன? நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது மணமகன் மற்றும் மணமகள் இருவருமே ஒருவருக்கொருவர் உரிமையானவர் அப்படிங்கிறத நிர்ணயிக்கும் ஒரு நிகழ்வு தான் அது. மணமகள் வீட்டாரும் மணமகன் வீட்டாரும் ஒன்று சேர்ந்து தங்களது சொந்தங்களை அழைத்து வெற்றிலப்பாக்கு மாற்றி நிச்சயம் அப்படின்னு செய்து வைப்பாங்க. நிச்சயதார்த்தம் முடிந்தவுடன் மணமகள் வீட்டாரும் மணமகன் வீட்டாரும் பல்வேறு நிகழ்வுகளை மேற்கொள்வாங்க. அதுல முதலாவது முகூர்த்த கால் ஊன்றுதல். இந்த நிகழ்ச்சியில பூமாலை, வாழைப்பழம், பாக்கு வைத்து அவரவர் தெய்வங்களை வழிபட்டு மரத்திற்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் பூசுவாங்க. இரண்டாவது திருமண பத்திரிகை அடித்தல். திருமண பத்திரிகையில நல்ல நேரம் நல்ல நாள் குறித்து இரு வீட்டாருமே வரவேற்கும் வகையில பத்திரிகையை கொடுத்து வரவேற்பாங்க. மூன்றாவது பெண் அழைப்பு நிகழ்ச்சி. திருமணத்திற்கு முந்தைய நாள்ல மணமகனின் வீட்டார் மணமகளை அவளுடைய வீட்டிற்கு சென்று உற்றார் உறவினர் சூழ அழைத்து வருவாங்க. இந்த நிகழ்ச்சி மணமகள் வீட்டார் சிறப்பான விருந்து கொடுத்து மணமகளை அனுப்பி வைப்பாங்க. மணவிழா அப்படின்னா என்ன? மணவிழா நாள்ல மேடை அலங்கரித்து மந்திரம் ஓத மணமகன் மணமகளின் கழுத்துல தாலி கட்டுவான். இந்த நிகழ்ச்சியில உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து மணமகளை மணமக்களை வாழ்த்துவாங்க.
பரிசுகள் வழங்கியும் இனிப்புகள் கொடுத்தும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. அன்றைய நாளில் மணமகனின் வீட்டார் சார்பில் இருந்து விருந்து கொடுத்து நிகழ்ச்சியும் சிறப்பிப்பாங்க. இவ்வளவு அழகான திருமண விழாக்களை தான் நாம் கொண்டாடி வந்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம கொண்டாடும் விதமே வேற மாதிரியாக இருக்கு. திருமணம் அப்படிங்கிறது சடங்குகள் அப்படின்ற முறையில் கொண்டாடப்பட்டாலும் ஆனால் இது இரு மனங்களும் ஒன்று சேர்ந்த ஒரு அன்பு தான். அந்த அன்புகள் இருவருக்கும் ஒத்துப்போனால் ஒழிய அந்த வாழ்க்கை இனிக்காது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.